கல்லூரியில தத்துவவியல் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. பாடம் எடுத்துக் கொண்டிருந்த பேராசிரியர் இடையில பாடத்தை நிறுத்திவிட்டு மாணவர்களிடம் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அந்த கேள்வியானது கடவுள் இருக்கிறாரா? பேராசிரியர் கடவுள் இருக்கிறாரா என்று கேட்டவுடனே இருக்கிறார். அத்துறை மாணவர்களிடம் இருந்து பதில் வந்தது. நிச்சயமாக கடவுள் இருக்கிறாரா? பேராசிரியர். அத்துறை மாணவர்களும் சொன்னார்கள் நிச்சயமாக. அப்படி என்றால் கடவுள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நன்றாகத்தானே படித்திருக்க வேண்டும். ஏன் இந்த பாகுபாடு, ஏற்ற இறக்கம்? அப்படித்தானே படித்திருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நல்லதாகத்தானே படித்திருக்க வேண்டும். மாணவர்கள் ஆமாம், அப்படித்தான் படித்திருக்க வேண்டும். அப்படி என்றால் தீயவை கடவுள் தானே கெட்டதையும் படித்திருக்க வேண்டும். அவர்தான் படைத்தாரா? இப்போ வகுப்பறையில் அப்படியே அமைதி. மாணவர்கள் எதுவும் பதில் சொல்லவில்லை. யாரிடமிருந்தும் பதில் வரவில்லை. சில வினாடி அமைதிக்கு பிறகு மாணவர்கள் பக்கம் இருந்து ஒரு கை உயர்கிறது. ஐயா, நான் பேசலாமா? பேராசிரியர், சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்னவோ அதை சொல்லுங்கள். நான் உங்களிடம் 2-3 கேள்வி கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். பேராசிரியர், குளிர் என்று ஒன்று இருக்கிறதா? ஆமாம். ஏன், குளிர்காலத்தில் அதை நீ அனுபவித்ததில்லையா என்ன? பேராசிரியர் அந்த மாணவனிடம் கேட்டார். குளிர் என்று ஒன்று இருக்கிறது, அதை நீயே அனுபவித்திருப்பாய் இல்லையா? மன்னித்து விடுங்கள் ஐயா, நீங்கள் சொன்னது தவறு. அங்கே வெப்பம் இல்லை, அதனால் நீங்கள் குளிரை உணர்கிறீர்கள். குளிர் என்று ஒன்று இல்லவே இல்லை. இன்னொரு கேள்வி, இருட்டு இருக்கிறதா? பேராசிரியர், நிச்சயமாக இருள் இருக்கிறது. மறுபடியும் தப்பாக பதில் சொல்கிறீர்கள் நீங்கள். அங்கே ஒளி இல்லை, அதனால் நீங்கள் இருட்டை பார்க்கிறீர்கள். உண்மையில் இருட்டென்று ஒன்று இல்லவே இல்லை. அதனால்தான் நாம் வெப்பம், ஒளியை பற்றி எல்லாம் படிக்கிறோம். இருட்டை பற்றி படிப்பது கிடையாது. அதே மாதிரிதான் தீயவையும். அப்படி ஒன்று இல்லவே இல்லை. கடவுள் மேல் உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் பற்றும் இல்லை என்றால் தீயவை இருக்கிற மாதிரி தெரியும், அவ்வளவுதான். அப்போ தீயவை என்கின்ற ஒன்று கிடையாது. இங்க எல்லாமே நல்லவைதான். அப்ப தீயவை என்பது எங்கே வருகிறது? நல்லவைகளை நாம் உள்ளபடியே உள்ளத்தில் வைத்துக் கொள்ளாத போது, உள்ளபடியே செயல்களில் கொண்டு வராத போது தீயவை அங்கே தெரிய வருகிறது. அவ்வளவுதான். தீயவை ஆனால் கிடையாது. இந்த பதிலை சொன்ன அந்த மாணவரின் பெயர் என்ன தெரியுமா? சுவாமி விவேகானந்தர்.